குறிப்பாக விரும்மாண்டி படத்துக்கும் நீங்கள் தான் பாடல் எழுதியிருந்தீங்க. அந்த படத்தில் பாட்டு எழுத காரணம் இளையராஜா தான். அவர் தான் எல்லா பாட்டையும் எழுதுது. அதில் ஒரு பாட்டு கமலஹாசன் எழுதின பாட்டு, அதுதான் அடிக்கடி டிவியில் போடுவோம். உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை. அதில் கமலஹாசன் பாராட்டும் ஒரு வழி உண்டு. மாட விளக்கை பாட்டு. அதில் ஆறாக நீ ஓட உதவாக்கரை நானே அப்படின்னு வரும். உதவாக்கரைன்னு சொல்கிறான், கிடக்கிறேன் உதவாக்கரை பேருன்னு சொல்லாமல. உதவாக்கரைங்கிற வார்த்தை இதன் மூலம் வந்ததுன்னா தேவன் கோயில் தீபம் ஒன்று, ராகம் பாடும் நேரம், அந்த பாட்டு நாட்டுமாடு பாடல். அது ஆர் சுந்தரராஜன் டைரக்டர். அதில் தான் முதல் எம்எல்சின்னு போடுவாங்க பாடல்கள். கவிஞர் முத்துலிங்கம் எம்எல்சின்னு போடுவாங்க. கவிஞர்கள் வாலி, கண்ணதாசன், வைரமுத்து அவங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் பலரும் வைக்கிற விமர்சனம். கண்ணதாசன், வைரமுத்து, வாலி இப்படிதான் சொல்கிறாங்களே தவிர நம்மளே அதிகமாக அது சொல்கிறதில்லை. பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் அந்தளவுக்கு பெரிய மேம்படலை. ஆமாம், பதவியில் இருந்தேங்கிறத தவிர பொருளாதாரத்திலும் பெரிய அளவில். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய நெருக்கமான கவிஞர், எம்எல்சி பதவி வகித்தவர், அரசவை கவிஞராகவும் இருந்தவர், கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவை தான் நம்ம இன்னைக்கு பேட்டி காண இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். விரும்மாண்டி படத்துக்கும் நீங்க தான் பாடல் எழுதியிருந்தீங்க. ஒரு பாடல் கதையே சொல்ற மாதிரியே இருக்கும். அந்த பாட்டு கருமாத்தூர் காட்டுக்குள்ள, அது படத்துல வரல. இன்னொரு பாட்டு, அந்த படத்துல பாட்டு எழுத காரணம் இளையராஜா தான். அவர் தான் எல்லா பாட்டையும் எழுத வச்சார். அதுல ஒரு பாட்டு கமலஹாசன் எழுதின பாட்டு, அதுதான் அடிக்கடி டிவியில போடுவாங்க. ஆமா, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லைன்னு ஒரு பாட்டு. மற்ற பாட்டுகள்லாம் தான். அதில் கமலஹாசன் பாராட்டும் ஒரு வழி உண்டு. மாட விளக்கை பாட்டு. அதில் ஆறாக நீ ஓட உதவாக்கரை நானே அப்படின்னு வரும். உதவாக்கரைன்னு சொல்கிறான், கிடக்கிறேன் உதவாக்கரை பேருன்னு சொல்கிறாங்கள. உதவாக்கரைங்கிற வார்த்தை இதன் மூலம் வந்ததுன்னா, ஒரு ஆற்று தண்ணீர் ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் வரையிலும் அந்த ஆற்று தண்ணி போய் சேர்றதுக்கு அது உதவுகின்ற கரையாக இருக்கணும். ஓட்ட உடசல் ஏதாவது இருந்தால் உதவுகின்ற கரையாக இல்லாமல் உதவாக்கரையாக ஆகிடும்ல, அதை குறிக்க வந்தது. அதுவே ஆற்று தண்ணீர் போய் சேர்றதுக்கு அந்த கரை உதவாமல் போயிட்டு அது உதவாக்கரை. அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இலக்கண குறிப்பில். அதுவே மனிதனுக்கு பெயராக ஆகி வரும்போது அது ஆகு பெயர் இலக்கணத்தில். அதை நான் சொன்னேன். இதை வச்சு எங்கள் கமலஹாசன் இதை பற்றியே பேசுவார். இப்படிலாம் சொன்னார், இந்த 2 எனக்கு பிடிக்கும்னு அவரே பாராட்டினார். அது இந்த பாட்டுகள்லாம் மற்ற பாட்டுகள் நல்லா தான் இருக்கும். இந்த இலக்கண குறிப்பை சொன்னவரே நமக்கு வருதான் இளையராஜா. அப்புறம் இன்னொரு எனர்ஜெட்டிக்கான சாங்னா சோலை பூவில் மாலை தென்றல் ஆடும் நேரம், அந்த பாட்டுமே எல்லாம் பிடித்த பாட்டு. அந்த பாட்டு எப்படியா? அது அது என்ன வெள்ளை ரோஜான்னு ஒரு சிவாஜியெல்லாம் அடித்துக்கூடும். சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம் ஆசை கொண்ட நெஞ்சம் நட்டும் ஆடும் காலம் அப்படின்னு வரும். அது டியூன் போட்டாங்க, டியூனுக்கு எழுதிட்டு அது ஒன்றும் பெரிய சொல்கிறது மாதிரி உள்ள. இளையராஜா தான் மியூசிக்கு. டைரக்டர் யார்? இவர் ஜெகநாதனா, வெள்ளை ரோஜா டைரக்டர். டியூன் போட்டாங்க. ஏஎல் நாராயணன் கதைவசம். இல்லை ஒரு முஸ்லீம் தயாரிப்பாளர். அதான் டியூனுக்கு எடுத்தது தான். ஒன்று சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை, அது நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை. தேவன் கோயில் தீபம் ஒன்று, ராகம் பாடும் நேரம், நாட்டுமாடு பாடல். அதையும் ஆர் சுந்தரராஜன் டைரக்ட் பண்ணார். அதில் தான் முதல் எம்எல்சின்னு போடுவாங்க பாடல்கள். கவிஞர் முத்துலிங்கம் எம்எல்சின்னு போடுவாங்க. அப்புறம் போட வேண்டாம்ட்டு என்ன 4 நாளைக்கு எம்எல்சி இல்லைன்னா அப்புறம் எக்ஸ்எம்எல்சி நான் போடாது என்று. தமிழக அரசியலே ஒரு கடைசி எம்எல்சியாகவும் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, கடைசி அரசவை கவிஞராகவும் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. ஆமாம், சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 84 வந்தேன். 2 மாதம் கழித்து கலைஞர் எம்எல்சியாக வந்தார். இலங்கை பிரச்சனைக்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அப்புறம் 2 மாதம் கழித்து எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மேலவைக்கு வந்தார். பிரச்சனை தீர்ந்ததாக வந்தார்னா எல்லாம் ஒரு ஸ்டண்டு. அது கூட ஏன் சொல்கிறேன்னா, நான் முரசொலியில் இருக்கும்போது 1966 72 வரையும் இருந்தேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ 67 ஆட்சிக்கு வந்த ஒரு பாட்டு 67 தான் புகழ்பெற்ற அண்ணா கவியரங்கம் நடந்தது அந்த சென்னையில் புரசைவாக்கத்தில். தாத்தப்பிரகாஷ் அப்புறம் தர்ம பிரகாஷ்னு ஒரு மண்டபம் இருந்தது. கலைஞர் தலைமையில் தான் அந்த கவியரங்கம். அப்போ அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ நான், கவிஞர் முடியரசன், கவிஞர் கருணானந்தம், தமிழ் பித்தன், புலவர் பொன்னிவளவன் பாடல, அதுக்கு பிறகு புலவர் ஆடரசு, இவங்கெல்லாம் பாடினாங்க. அதுதான் புகழ்பெற்ற கவியரங்கம். இலக்கியவாதிகள் மத்தியில் என்ன அறிமுகப்படுத்தி வைத்தவரை கலைஞர் தான். கவியரங்கத்தில் பாடும்போது சொல்லுவார் என்னை பற்றி, என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில்
ஏடெடுத்து எழுதுகின்ற இளம்புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார், தேனாக பாடு தம்பி, இருக்கின்றோம் நாங்கள் தும்பி அப்படின்லாம் சொல்லுவார். அதெல்லாம் மறக்க முடியாது. அதனால் எம்ஜிஆரை ஏற்று அவர் கட்சியை விட்டு நிற்கிறதுனால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். அதை விட்டு அதனால நான் வந்துட்டேன். அப்போ நான் எம்எல்சியாக இருந்தேன். இவரும் எம்எல்சியாக இருந்தார். அப்போ கலைஞரையும் எம்எல்சியாக இருந்தார். கலைஞரிடம் பணியாற்றிய முத்துலிங்கத்தையும் எம்எல்சி ஆக்கினார். அப்போ கலைஞர் என்ற முதலாளியையும் முத்துலிங்கம் என்ற பாட்டாளியையும் ஒரே அவையில் சரிசமமாக அமர வைத்து பார்த்த சமரச சன்மார்க்க தலைவர் எம்ஜிஆர் என்பதை நமது மீடியா சர்க்கிள் போன்ற யூடியூப் நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். மேலவை கலைஞதுக்கப்புறம் அரசவை கவிஞர் ஆக்கினார். தமிழ்நாட்டில் இதுவரை அரசவை கவிஞர்களாக இருந்த பெருமை 4 கவிஞர்களுக்கு மட்டுமே உண்டு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தார். ராஜாஜி 2வது முறை 1952 வரும்போது இந்த பதவி தேவையில்லைன்னு தூக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் அரசோ திமுக அரசோ யாரையும் அந்த பதவிக்கு நியமிக்கலை. எம்ஜிஆர் தான் முதல் ஆட்சிக்கு வந்தபோது கண்ணதாசனை சிறப்பிக்க வேண்டும், அவரால் திரைத்தமிழ் செழுமையடைந்தது, இலக்கிய தமிழ் ஏற்றமடைந்தது, சிறப்பிப்போம் என்று கருதி அவரை அரசவை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். அவர் மறைவிற்கு பிறகு புலமை பித்தனை அந்த பதவியில் அமர்த்தினார். அவர் பதவிக்காலம் முடிந்த ஒருபாடு என்னை அந்த அரசவை கவிஞர் பதவியில் அமர்த்தினார். என்னுடன் அந்த பதவி முடிந்து விட்டது. அதன் பிறகு எந்த அரசாங்கமும் எந்த கவிஞனையும் நியமிக்கவே இல்லை. இந்த கண்ணதாசனை அரசவை கவிஞர் பதவியை நியமிக்கும் போது என்ன சொன்னாங்க எல்லாரும், திமுக காங்கிரஸ்லாம், எம்ஜிஆரை எதிர்த்து எழுதுகிறார், பேசுகிறார், அவர் வாயை அடைப்பதற்கும் கையை கட்டுவதற்கும் இந்த பதவியை கொடுக்குறாருன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் குணங்களை அறியாதவர்கள் தான் அப்படி சொல்வார்கள். அவரை போல பெருந்தன்மை படைத்த மனிதர்கள் யாரும் இல்லை. அவர் முதலமைச்சர் நினைத்தால் பழிவாங்கி இருக்கலாம், அவர் பழிவாங்கக்கூடிய எண்ணம் அவர் கிடையாது. மற்ற முதலமைச்சர்களாக இருந்தால் அதைத்தான் செய்வார்கள், அதைத்தான் செய்தார்கள், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆருக்கு அந்த பழிவாங்கக்கூடிய குணம் கிடையாது. பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எம்ஜிஆருடைய பண்பு. வள்ளுவர் சொல்வாரே, பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாட தகமைக்கண் தங்கும் உலகு அப்படின்னா என்ன, பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எவனிடம் இருக்கிறதோ அவன் தலைமையின் கீழ் தான் இந்த நாடு இருக்கும், உலகம் இருக்கும்னு சொன்னார். அப்படிப்பட்ட பண்பு எம்ஜிஆர் இருந்த காரணத்தால் அவர் இருந்த காலம் வரை அவரை எதிர்த்து அரசியலில் யாரும் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. அதே போல் எம்எல்சி ஆகின கவிஞர்களும் 5 பேர் தான். கண்ணதாசன் கூட எம்எல்சி ஆக முடியல. அவர் எந்த கட்சிக்கு பாடுபட்டாரோ அந்த கட்சி அவரை கற்றுக்கொள்ளவே இல்லை. அதான் காங்கிரஸ். அதுலேயும் நாமக்கல் கவிஞர் தான் முதலிடத்தில் வரார். நாமக்கல் கவிஞர். அதுக்கப்புறம் எஸ்டி சுந்தரம் கேடிப்பட்டி கூமா பாலசுப்ரமணியம், அதுக்கப்புறம் புலமை பித்தன், அடுத்து நான் 5 பேர் தான் எம்எல்சி சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த கவிஞர்கள். ஆக அரசவை கவிஞர்களாக இருந்தவர் 4 பேர், சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த கவிஞர்கள் 5 பேர் தான். இந்த பெருமை எங்களைத்தான் சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வேன். இப்போ நீங்கள் எம்எல்சி அதுக்கப்புறம் அரசவை கவிஞர் அந்த பெருமையெல்லாம் சொன்னாலும் நீங்கள் கிட்டத்தட்ட 1600 பாடல்கள் எழுதியிருக்கீங்க. 1600 பாடல்களுக்கு மேலே. ஆமாம், எல்லா இசையமைப்பாளர்களோட நீங்கள் 1600 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். அதில் 250 பாடல்கள் சூப்பர் ஹிட்டான பாடல்கள். ஆமாம், பாடல்கள் 90 இசையமைப்பாளர்களிடம் எழுதியிருக்கிறேன் இந்த வரையில். ஆனால் கவிஞர்கள் வாலி, கண்ணதாசன், வைரமுத்து அவங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் பலரும் வைக்கிற விமர்சனம். நிறைய பேர் கமெண்ட்ல போடுறதும் அதான் பார்த்தேன். நீங்க கொடுத்த இன்டர்வியூல நிறைய பேர் அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்ததா? நமக்கான அங்கீகாரம் இங்க தமிழ் திரையுலகத்துல கிடைக்கல. நம்ம விளம்பரம் பண்ணிக்கிறது தெரியல எனக்கு. அதான் வேற யாருக்கிட்ட கண்ணதாசன், வைரமுத்து, வாலி இப்படிதான் சொல்றாங்களே தவிர நம்மள அதிகமாக சொல்றதில்லை. பொருளாதார ரீதியாகவும் நீங்க அந்த அளவுக்கு பெரிய மேம்படல. ஆமா, பதவியில் இருந்தேங்கிறத தவிர பொருளாதாரத்திலையும் பெரிய அளவில் நான் நீ சாதாரணமாக நடந்து போறீங்க. எமர்ஜியாக இருக்கும்போது கூட காரு நான் நடந்தாயா போவேன். எனக்கு அதே பழக்கம் ஆகிப்போச்சு. நான் கிராமத்தில் விவசாயி தானே. ஊரில் விவசாயம் தான், விவசாய நிலங்கள்லாம் நிறையா இருக்குது. நான் அது பெரிய ஒன்றும் எதிர்பார்க்கல. அதாவது என்ன சொல்ல, எம்ஜிஆர் ஒரு தகுதியும் திறமையும் உடையவன். அவன் தனக்கு எதிரியாக இருந்தாலும் அவனை கௌரவிக்கக்கூடிய குணம் படைத்தவர் அவர். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் அப்படி இல்லை. தகுதி திறமை இருந்தாலும் கூட அவனுடைய இப்போ கூட நம்ம கலைஞர் நினைவு கலை வித்தகர் வருது, அது கூட நான் கூட விண்ணப்பிக்கம் சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதிமுக சேர்ந்தேன், அவனுக்கு எப்படி கொடுக்குறதுனாங்க. எம்ஜிஆர் அப்படிலாம் பார்க்குறது. தகுதி திறமையாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் அவனை சிறப்பிக்க தவறாதவர் எம்ஜிஆரை குறிப்போது இந்தவர்கள்லாம் ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாதவர்கள் என்னை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட குணங்கள் எவருக்கும் கிடையாது. ரொம்ப நன்றி. அவங்க நேரத்தை ஒதுக்கி உங்கள் திரையுலக அனுபவம் குறித்து டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றியா, வணக்கம்யா.